அதிகாலையில் தமிழர் பகுதியில் நடந்த பயங்கரம். முகமூடி அணிந்து வந்த நபர்களால் அரங்கேறிய கொடூர சம்பவம். இரத்த வெள்ளத்தில் மிதந்த சகோதரிகள், நடந்தது என்ன? குற்றம், இது சமூகத்தின் பார்வை. இலங்கையில் நாளுக்கு நாள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள், வாழ்வெட்டு சம்பவங்கள், படுகொலைகள் என பல்வேறு சட்டவிரோத சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இன்று அதிகாலை தமிழர் பகுதி ஒன்றில் 2 கொலை சம்பவங்கள் பதிவாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவமானது மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள தாகாநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் அக்கா, தங்கை என சகோதரிகள் இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவிக்கின்றனர். முகமூடி அணிந்து வந்த 2 நபர்களினால் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவத்தில் மூதூர் தாகாநகரை சேர்ந்த சிறிதரன் ராஜேஸ்வரி வயது 68, சக்திவேல் ராஜகுமாரி வயது 74 ஆகிய இருவரே வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு குறித்த வீட்டிலிருந்த சம்ஹா ஹானி வயது 15 என்ற சிறுமி காயங்களுடன் மூதூர் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் முகமூடி அணிந்த நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். அங்கு உறங்கிக் கொண்டிருந்த 3 மீதும் கொலைவெறி தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த 15 வயது சிறுமி அயலவர்களுக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு விடயத்தை தெரிவித்த நிலையில் அயல் வீட்டார் விரைந்து வந்து அவர்களை மீட்டுள்ளனர். சிறுமி தற்போது சுயநினைவின்றி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதோடு சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. குறித்த கொலை இடம்பெற்ற வீட்டிற்கு மூதூர் நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பவுசான் இன்று காலை வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் வாக்குமூலத்தின் பின்னரே மேலதிக தகவல்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.